அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை நடத்த கோரி தேமுதிக சார்பில் போட்டியிட்ட விஜய பிரபாகர் இந்திய தேர்தல் ஆணையத்தில் மனு அளித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். விருதுநகர் மக்களவை தேர்தலின் பொழுது 4379 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்த தேமுதிகவுடைய விஜய பிரபாகரன் தற்போது அந்த தொகுதிக்கு மறுதேர்தல் நடத்த கோரி தற்போது தேர்தல் ஆணையத்தின் மனுவை வழங்கியிருக்கிறார். ஏற்கனவே இமெயில் மூலமாக இந்த கோரிக்கை மனு வழங்கப்பட்ட நிலையில் நேரடியாக டெல்லியில் உள்ள இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அதிகாரிகளிடம் தற்போது இந்த மனுவை முன்வைத்திருக்கிறார். அங்கு போட்டியிட்ட காங்கிரஸ் வேட்பாளரான மாணிக்கம் தாக்கூர் 3,85,256 வாக்குகள் பெற்ற நிலையில் விஜய் பிரபாகரன் 3,80,877 வாக்குகள் பெற்றிருந்தது குறிப்பிடத்தக்கது. வெறும் 4,379 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோற்ற நிலையில் இந்த வாக்கு எண்ணிக்கையில் முறைகேடு நடந்திருப்பதாக குற்றச்சாட்டை தேமுதிகவானது எழுப்பியிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த தொகுதிக்கு மட்டும் மறு வாக்குப்பதிவு என்பது நடைபெற வேண்டும் எனவும் குளறுபடி நடந்துள்ளது, சூழ்ச்சி செய்து விஜய பிரபாகரனை தோக்க வைத்துள்ளார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை தற்பொழுது அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் உடனடியாக மறு வாக்குப்பதிவை இந்த விருதுநகர் தொகுதிக்கு மட்டும் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை தான் அவர் தற்பொழுது முன்வைத்துள்ளார். அதற்கான மனுவையும் கோரிக்கை மனுவையும் அது மட்டுமல்லாமல் கூடுதல் ஆவணங்களையும் தற்பொழுது தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரிகளிடம் டெல்லியில் அவர் சமர்ப்பித்து தற்போது ஆலோசனை செய்து வருகிறார். பாலா, நன்றி சுசித்ரா, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு. தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குவைத் தீ விபத்தில் தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் நிலை என்ன என்பது குறித்து விவரங்களை சேகரிப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது தொடர்பாக இந்திய தூதரகத்திடம் தமிழ்நாடு அரசு தரப்பில் விவரங்கள் கோரப்பட்டிருக்கின்றன. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் அபினேஷ். விவரங்கள்.